வணக்கம் மக்களே. சிவகீதை அத்தியாயம் 1. இதில் 3, 4, 5 ஸ்லோகங்களில் சூதமாமுனிவர் கூறிய கருத்துக்களை காணலாம். தண்டகாவனத்தில் முன்பு ஸ்ரீராமருக்கு சிவபெருமான் சொன்ன பிரம்ம வித்யைதான் இந்த சிவகீதை. இது மிக ரகசியமானது. மும்மூர்த்திகளில் ஒருவரான சிவபெருமான் ஸ்ரீராமராக அவதாரம் செய்த மகாவிஷ்ணுவுக்கு சொல்லிய இந்த சிவகீதை எப்பேற்பட்ட மகிமை பொருந்தியது தெரியுமா? ஒரு மூர்த்தி சொல்ல ஒரு மூர்த்தி கேட்ட விஷயம் ரகசியத்திலும் அதிரகசியமானது அல்லவா? அதை இப்போது நான் சொல்லப் போகிறேன் என்கிறார் சூதமாமுனிவர். ஆனால் அவ்வளவு ரகசியமான விஷயம் சூதமாமுனிவருக்கு எப்படி தெரிய வந்தது? அதையும் அடுத்து வரும் ஸ்லோகங்களில் வெளிப்படுத்துகிறார் சூதமாமுனிவர். சிவனால் ஸ்ரீராமருக்கு சொல்லப்பட்ட நினைத்த அளவில் முக்தி தரும் இந்த சிவகீதையை ஒரு சமயம் முருகப்பெருமான் சனத்குமாரருக்கு உபதேசித்தார். சனத்குமாரர் வியாசருக்கு சிவகீதையை உபதேசித்தார். வியாசர் கருணையால் அதை எனக்கு உபதேசித்தார் என்கிறார் சூதமுனிவர். முருகப்பெருமானிடம் இந்த சிவகீதையை உபதேசமாக பெற்ற சனத்குமாரர் சாதாரணமானவர் அல்ல, ஞானத்தில் எல்லை கண்டவர். சிவபெருமான் தட்சிணாமூர்த்தியாக அமர்ந்து 4 முனிவர்களுக்கு உபதேசம் செய்தார் அல்லவா? அந்த 4வரில் ஒருவர்தான் இந்த சனத்குமாரர். ஜனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் என்பவர்கள்தான் அந்த 4வர். இந்த 4வருக்கும் தட்சிணாமூர்த்தி சுவாமி உபதேசம் செய்த அந்த நிகழ்வை ஆதிசங்கரர் கீழ்கண்டவாறு அருமையாக கூறி விளக்கியிருக்கிறார். கல்லால மரத்தடியில் ஒரு குரு அமர்ந்துள்ளார். எதிரே 4 சிஷ்யர்கள். இதில் ஆச்சரியம் என்னவெனில், குருவை பார்த்தால் இளைஞராக இருக்கிறார், சிஷ்யர்களோ வயதான ரிஷிகளாக இருக்கிறார்கள். இன்னொரு ஆச்சரியம் என்னவெனில், குரு வாய் திறந்து எதையும் உபதேசிக்கவில்லை. குரு மௌன குருவாக சின்முத்திரை காட்டியபடி தட்சிணாமூர்த்தியாக அமர்ந்திருக்கிறார். மௌன நிலையிலேயே ஞானத்தை அவர்கள் புத்திக்கு புகட்டிவிட்டார். இந்த 4 சிஷ்யர்களும் சாமானியர்கள் அல்லவே. அந்த மௌன வியாக்கியானத்தை புரிந்து கொண்டார்கள். அவர்களின் சந்தேகங்களும் தீர்ந்துவிட்டன. இது ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் அல்லவா? அப்படிப்பட்ட சனத்குமாரர் தான் வேதவியாசருக்கு சிவகீதையை உபதேசித்திருக்கிறார். வேதவியாசர் சூதமுனிவருக்கு உபதேசித்திருக்கிறார். இப்படியாக குரு பரம்பரை வழியாக இந்த சிவகீதை வந்தடைந்துள்ளது. ஓகே மக்களே, இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.